கடை சுமாரா இருக்கு. நம்ம ரேஞ்சுக்கு செட் ஆகுமா? பார்க்கலாம். நம்மள குறுகுறுன்னு பாக்குறானுங்க. நம்ம கெட்டப் அப்படி. நம்மளை பார்த்தாலே ஒரு வைப்ரேஷன் இருக்கணும். அதான் இந்த அண்ணாமலைக்கு பிடிக்கும். என்னது ஜாடி? 1980 இருந்து இதே வச்சிருக்கீங்களா? வேறக்கியா ரொட்டியா? 2-3 வருஷமா உள்ளே கிடக்குது போல இருக்கு. என் ஊர்ல இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட இதை சாப்பிடாது. உங்க ஊருக்காரங்களே இதை தான் தின்றீங்களா? சரி, சிகரெட் இருக்கா? ஃபில்டர் சிகரெட், பஞ்சு வச்ச சிகரெட்ப்பா. அதெல்லாம் இல்ல, பீடி தான் இருக்கு. ஏய், இந்த அண்ணாமலையை பார்த்தா என்ன பீடி குடிக்கிற பக்கி மாதிரியா இருக்கு? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. சரி, ஒரு டீ போடு. டீயா? போடுறேன். ஸ்டாப். இங்க பாரு, டீனா உன் இஷ்டத்துக்கு போடக்கூடாது. டீ எப்படி போடணும்னு இந்த அண்ணாமலை சொல்லித்தரேன். இதோ வச்சிருக்க கிளாஸ், கழுவாத கிளாஸ், அதை எடுத்து முதல்ல கழுவணும். சும்மா கலக்கு கலக்குன்னு சத்தம் வரும். அப்பதான் ஊர்க்காரங்களோட எச்சில போனது அர்த்தம். அது வரைக்கும் கழுவணும். அப்புறம் பால் இருக்க, பால், பசும்பால், சுத்தமான பால், தண்ணி கலக்காத பால், அத நல்லா சுண்ட காய்ச்சணும். காய்ச்சி கடை வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அது அப்படி கொதிக்கும் போது நல்ல டீ தூள் உள்ள போட்டேன்னு வையி, கொஞ்ச நேரத்துல டீ தூள் வந்து அப்படி பொங்கி குளுகுளுன்னு டிகாசனா மாறும். அப்போ அதான் காய்ச்சி வச்சிருக்கிய பால், அதை அதுக்குள்ள ஊத்தினேன்னு வையி, டீ அப்படியே கும்முன்னு அப்படி பொங்கி வரும். அந்த டயத்துல 2 ஸ்பூன் சக்கரை உள்ள கடாசனன்னு வையே, அருமையான டீ தயாராயிரும். அப்புறம் அதான் கழுவி வச்சிருக்கிற சுத்தமான கிளாஸ், அதுல ஒரு ஃபில்டரை வச்சு அப்படியே டீயை ஊத்தினேன்னு வையே, டீ சும்மா அப்படியே தக தகன்னு மின்னும். அப்படியே அந்த டீயை என் கையில கொடுத்தேன்னா, யோ, நான் இவ்வளவு விளாவறையே டீ எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீ சட்டனும் இஷ்டத்துக்கு போட்டு கொடுத்துட்ட. இட்ஸ் ஓகே. என்னை மதிச்சு டீ கொடுத்ததுக்கு உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஏய், என்ன அது? டீ ஏல வேற ஏதாவதா? டீ தூள போட்டையில ரோட்டோரமா கிடந்த புளியங்கொட்டையில அரைச்சு டீ போட்டியா? ஸ்டூபிட். வேண்டாம், இது நல்லா இல்ல. நல்லா இல்லன்னா நானும் தூக்கி போட்டேன். என்ன முறைக்கிற? என் பேர் அண்ணாமலை. எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன? அதுவும் அண்ணாமலை தான். ஏய், ஏன் மூஞ்சிலே காரித்து போயிட்டியா? அவ்வளவு தைரியமா உனக்கு? இத பார், இந்த 4 நிமிஷமும் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. அடுத்த நிமிஷம் உன் கடையில் இருக்கிற கண்ணாடி ஜாடி ஏற்கனவே கைலான் கடைக்கு போக வேண்டியது டீ பாய்லர் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தும்சம் பண்ணல. என் பேர் அண்ணாமலை இல்ல. வேண்டாம், நானும் என் பசங்களை கூப்பிட்டுருவேன். பசங்களா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? எத்தனாவது படிக்கிறாங்க? பசங்களை கூப்பிடுறேன்னு சொன்ன இந்த அண்ணாமலை பயந்துருவேன் நினைச்சியா? கூப்பிடு கூப்பிடு. தம்பி, ஏய் தம்பி. டேய், இந்த அண்ணாமலை கையில எத்தனை பசங்க இருக்காங்க தெரியுமா? நான் கூப்பிட்டா இந்த அண்ணாமலை இருக்கானே, சாதாரணமா எதையும் தொட மாட்டா. அப்படி தொட்டா சும்மா விட மாட்டா. ஹலோ, என்ன திடீர்னு ஒரு மழை வந்து நிக்குது? யோ, பசங்க பசங்கன்னு சொல்லிட்டு ஒரு மலையை பெத்து வச்சிருக்க. இவன் தான் நீ சொன்ன பையனா? என்ன வேணும் உனக்கு? கிளாஸ்லாம் உடைக்கிற? அது கை தவறி கீழே விழுந்துருச்சுங்க.
நீங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. கடையே இருக்காதுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அது நாளைக்கு சண்டே இல்ல, எப்படியும் லீவ் விட்டுருவீங்க. சரி. அதான் இன்னைக்கே சொன்னேன். ஏதோ கை வச்சிருவேன் சொன்ன மாதிரி இருந்தது. எங்க வெய்ய இருங்க, ஸ்டேரிங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். அது இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல. நான் ஃபோன் நம்பர் தரேன், நீங்க கால் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா மீட் பண்ணலாம். ஓகே? செல்லம் இங்க வா. இங்க பாடுறா தம்பி, நீ குடிச்ச டீக்கு காசு, கிளாஸ உடைச்சதுக்கு காசு, கடைய தப்பா பேசுனதுக்கும் மொத்தமா சேர்த்து 200 ரூபா எடுத்து வச்சுட்டு எங்க வேணா போ. 200 ரூபாயா? 10 ரூபா காசு, 20, 5 ரூபா காசு என்னால முடியாது. ஏன்னா என்கிட்ட இல்ல. தம்பி அண்ணே. வா. பிரதர்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அப்பா கிட்ட ஒரு சின்ன டவுட் கிளியர் பண்ணிக்கிறேன். யோ, பசங்கன்னு சொல்லிட்டு 2 மாமிச மலைய பெத்து வச்சிருக்க. உனக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்லையா? நாங்க மலையா? நல்லாடி. ஏண்டா சூப்பர் ஸ்டார் கெட்டப் போட்டு வந்தா நீ சூப்பர் ஸ்டார் ஐடியா? பெரிய ரஜினி நினைப்பானுங்க. இது டீ கடை நினைச்சியா? இங்க பாருடா, இது தலைவனோட மன்றம். தலைவர் ஐயோ அம்மா, ஐயோ டேய் என்னடா? ஒண்ணு இல்ல, என்கிட்ட 2 பேர் மாட்டிக்கிட்டு. ஐயோ மன்னிச்சிருங்க. நான் 2 பேர்த்த மாட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்கேன்ப்பா. ஐயோ. என்னடா வந்தோட வேலைய ஆரம்பிச்சிட்டியா? முத்தரசன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னியா? ஐயப்பா இல்லப்பா, முத்தரசன் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலப்பா. சொல்லுடா, சொல்லிட்டு வா. தம்பி, முத்தரசன் தம்பி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? முதல்ல சொல்லக்கூடாதா? இதை நீங்க முதல்ல கேக்குறது இல்லையா? தம்பிங்களா, விட்டுருங்கப்பா. முத்தரசன் தம்பி வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காரு. என்ன தம்பி, முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. அதுக்காக நான் என்ன முத்தரசன் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு போர்டா மாட்டிட்டு சுத்த முடியும்? சரி தம்பி, ஜாக்கிரதையா போங்க. வழி தெரியும்ல? எங்க ஜாக்கிரதையா போறது? அந்த அக்கு ராணி வர பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்களே. என் பிரதர், அது எப்படி பாடிக்கு எந்த டேமேஜ் ஆகாம உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் அக்கு ராணி வர கழட்டிட்டீங்க? எங்க ஊரோட ஸ்பெஷாலிட்டி சொல்லும். பத்திரமா போங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. நல்ல வேலை உமாக்கா என்கிட்டனால என்னோட இமேஜ் தப்பிச்சது. ஐயோ, ஹலோ, நிறுத்துங்க. நீங்க என்ன தெரியல? நல்லா பாரு, உத்து பாரு. இன்னும் தெரியலையா? இதுவும் தப்பில்ல. என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கணும். மை மிஸ்டேக். எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பிட்டு, அசோக், இதுவரைக்கும் இந்த அண்ணாமலையை நண்பனதா பாத்திருக்க. ஞாபகம் வந்துச்சா? அண்ணாமலை பிரதர் மவுண்டன். டேய், நீ கார்த்தி தானே? சின்ன வயசுல 10 வரல வடகத்தை சுருக்கிட்டு தில்லானா மோகனம்பால் பாலையா மத்தளம் வாசிக்கிற மாதிரி டபடபான்னு சுத்திட்டு இருப்பிய. என் வரல இருக்க அப்பளத்தை கடிச்சுட்டு ஓடுவீங்களே, அண்ணாமலை மறக்க முடியுமா உங்கள? இன்னுமா உயிரோட இருக்கீங்க? டேய், இப்ப எதுக்குடா எனக்கு எம்மனோட ரெசிடென்ஸ்க்கு அட்ரஸ் சொல்ற? இல்லண்ணா, அப்பவே ரொம்ப குசும்பு பண்ணுவீங்களே, அதனாலதான் கேட்டேன். டேய், யாராவது வந்தா ஐயோ, என்னண்ணே வாயோரம் ரத்தமா இருக்கு? ஐயோ, எவிடன்ஸோட வந்திருக்கானே. அது ஒண்ணும் இல்ல, காலையில சாப்பிட்ட தக்காளி சட்னி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. தெளிவா சொல்லுங்கண்ணே, நீங்களா சாப்பிட்டீங்களா
இல்ல யாராவது கொடுத்தாங்களா? அண்ணாமலை நீங்களா ஊருக்குள்ள வரும்போதே போட்டு அனுப்பிச்சாங்களாமே, சரியான கவனிப்புன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்க. வாட்ஸ்அப்பா? என் இமேஜுக்கு இமேஜ் சடங்கு பண்றதே இந்த ஊர்க்காரங்களுக்கு வேலையா போச்சு. இன்னும் டேமேஜ் பண்றதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கு? இல்ல அப்ப இந்த முத்தரசு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான்ப்பா. என்ன என்ன ஒண்ணு இதோ பார், நண்பன் வராங்கிறதுக்காக கலர் கலரா தோரணம், பூ மாலை, இதோ பாரு பிளக்ஸ். ஏன்பா ஒரு ஃப்ரெண்டு வர வைக்கிறதுக்கு இதெல்லாம் வேணுமா? வாடான்னு கூப்பிட்ட வந்துட்டு போயிட மாட்டேன். அண்ணே உங்களுக்காகலாம் வைக்கலண்ணே, இது ருத்ராவுக்காக வச்சிருக்கோம். இன்னைக்கு அவளுக்கு ஃபங்க்ஷன் தெரியும்ல, அதுக்காக தான் ஃபிளக்ஸ் வச்சிருக்கோம். ஓ அப்படியா? வாலண்டியர் நம்ம ஃபேஸுக்கு நாமளே வைப் வாஷ் அடிச்சிட்டோம். அதாவது கார்த்தி, நமக்கு இந்த ஓவர் பப்ளிசிட்டி பிடிக்காதுன்னு முத்தரசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நமக்காக இதெல்லாம் பண்ணல. எப்பவும் சிம்பிளா இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். அப்புறம் புதுவாச்சா? என்ன அண்ணாமலை எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பாத்தே கார்த்தி, வந்ததுமே நான் உனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஊருக்குள்ள இருக்கிறவங்கள நான் பார்த்து அண்ணாமலை சோக்கிமா, அண்ணாமலை எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க பாத்தியா? இல்ல இப்பதான் டீ கடையில உனக்கு கொடுத்துருந்தா தான் கேள்விப்பட்டேன். செம போடாம Facebookல வர போட்டிருந்தாங்க. ஃபேஸ்புக்கில் போட்டாங்களா? எவன் கண்டுபிடிச்சானு தெரியல இந்த ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும். அந்த காலத்துல எல்லாம் யாராவது அடிச்சா வந்து காப்பாத்துவாங்க. இன்னைக்கு நின்று போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் போடுறானுங்க. அதை ஷேர் வேற பண்ணிடுறானுங்க. ஷேர் பண்ணவங்கள ஷேர் ஆட்டோவில் ஏற்றி மூத்தர சந்துக்கு தான் அனுப்பணும். தம்பி, எங்க ஊருக்குள்ள வரப்பெல்லாம் தகராறே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா வாய் மேலேயே பலன் கிடைக்கும். பண்ண என்னவா? நாங்கெல்லாம் அருவாலை வச்சு பென்சிலே சீவுவோம். அருவாலை வச்சு முதுகு சுரிஞ்சு பழக்கப்பட்டவனுங்க. ஊர்ல பென்சில் சீவ பிளேடு, முதுகு சரியா குச்சியும் இல்லையா? அருவாலை வெட்டுறதுக்கு தவிர வேற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி போல இருக்கு. அண்ணே போதுண்ணே, வேணாண்ணே. மூடு வந்துட்டா அவரும் அருவாளை தூக்கிடுவாரு. அண்ணே, நீங்க போங்க. இதோ வந்துட்டேன். ஹலோ, ஐயோ அருவாள்ல பென்சில் சீவரவன் வர்றான். அப்படியே அசையாம நிப்பான். போயிட்டானே என்னன்னு தெரியலையே. ஐயோ பக்கத்துல வராம இருக்கு. அண்ணே ஐயோ இல்லைங்க, நான் தெரியாம பேசிட்டேன். என்னண்ணே இங்க நின்னுட்டு குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கீங்க? குழந்தை பயப்பட போகுது, நிக்காம நேரா வாங்க. என்னோட தானே மூஞ்சி இல்ல கவுஞ்சரிங் பேயா குழந்தை பார்த்து பயப்படுறக்கு? நம்ம மூஞ்சி சாஃப்ட், நேரு மாமா கணக்கா. நிஜமாலுமே குழந்தை நம்ம பார்த்து பயப்படுங்கிற? இப்ப பாரு. ஹாய் கண்ணா, இங்கே பார். ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்ல. இருக்காது, ஏன்னா இங்க இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க் யூ. கண்ணா, நான் யாருன்னு தெரியுதா? தெரியும், எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தானே. அப்பா நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு. இந்தாங்க அங்கிள், இது இங்கதான் இருக்கணும். குழந்தை கூட நம்ம இமேஜ் டேமேஜ் பண்ணுது. உனக்கு என்ன கலாய்க்கணும்னு தோணுது இல்ல? அட வெண்ணிலா, எப்படிமா இருக்க? அப்பா, சின்ன வயசுல பார்த்தது. பாவாடையும் சட்டையும் போட்டுட்டு சும்மா தவளை கணக்கா குதி குதின்னு குதிச்சிட்டு இருப்ப. என்னமா வளர்ந்துட்ட அப்பா. நீங்க அண்ணாமலை அண்ணன் தானே? எப்ப பார்த்தாலும் சூப்பர் ஸ்டார்னு சுத்திட்டு இருப்பீங்களே. யா, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்ட சின்ன குழந்தையும் சொல்லும். யாரு? ரஜினி அங்கிள். யா. ஏ கார்த்தி, பாத்தியா என் தங்கச்சி வெண்ணில என்ன பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறான்னு? அண்ணா, நீங்க ஏதோ வாடகை சைக்கிள் எடுத்துட்டு ஊரை விட்டு போனவர் திரும்பி வரவே இல்லைன்னு சொன்னாங்க. எப்படி இப்ப வந்தீங்க? அந்த கடைக்காரர் உங்களை சும்மா விட்டாரா? ஏமா, இப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி போன என்னோட இமேஜ ஏதோ டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிருக்கேன்னு நினைச்சேன். கீழே போட்டு சதைச்ச முட்டை கணக்கா டேமேஜ் பண்ணிட்டியே. நீ ஒண்ணு பண்றியா? அந்த சைக்கிள்காரன் வீட்டுக்கு போய் அவனோட பேத்தி பேரன் எல்லா கட்டி நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லி கூட்டிட்டு வரையா? ஆனா நான் எங்க போய் கூட்டிட்டு வருது?
எந்த கடைன்னு சொன்னீங்கன்னா போய் கூட்டிட்டு வரேன். அட்ரஸ் தர நோட் பண்ணிக்கோ. ஆ, ஏய், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னமா. ஏண்டா கார்த்தி, இவனை நிஜமா பேசுறா இல்ல சும்மா விளையாட்டுக்கு பேசுறா? அண்ணே அண்ணி வெள்ளந்தியா பேசுறாங்க. விடுங்கண்ணே, நீங்க ஏன் எதுக்கு வருத்தப்படுறீங்க? எங்க அண்ணி எப்பவுமே அப்படிதான். விடுங்கண்ணே. அழகப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி நல்லா இருக்கேன்டா. என்னடா இந்த பக்கம்? ஒண்ணும் இல்லடா, நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊருக்கு வந்தேனா, அதான் முத்தரசனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனா? நல்லா இரு, நல்லா இரு. ஏண்டா அழகப்பா, ஒரு அழகான பொண்ணு, அம்சமான பொண்ணு, நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கட்டி வச்சா, நீ இந்த பொண்ணை நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விளக்கேத்துவேன்னு நினைச்சா, நீ பர்மனண்டா இந்த வீட்லயே விளக்கேத்த ஆரம்பிச்சிட்ட. என்ன விஷயம்? என்ன அது நல்லா வலியுற? ஏண்டா அழகப்பா, போன தடவை உன்னை பார்த்தப்போ சும்மா பெரிய உருளைக்கிழங்கு சைஸ்ல கும்மன் இருந்த, இப்ப என்னாச்சு உனக்கு? வத்தி போன முருங்கக்கா மாதிரி சப்பி போயிட்ட. என்ன பண்றது, வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா நல்லா இருக்கும். ஆனா இங்கதான் அது இல்லையே. டேய், நான் கலாய்க்கிறது கூட உனக்கு தெரியல, சீரியஸா எடுத்துட்டேன். டேய், இப்பதான்டா மெகா சைஸ் உருளைக்கிழங்கு கட்ட ஆயிட்ட. உடம்ப குறடா. சாப்பிடும் போது கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சு சாப்பிடு. வீட்டுல இருக்கிறவங்களும் சாப்பிடணும்ல. என்ன இவன் ஓவரா பேசுறான்? வாய்க்கு ருசியா வேணுமா? வாங்க, என் கையால நிறைய தரேன். அட பாவி அண்ணாமலை, இப்படி மாட்டி 10 வச்சுட்டு போயிட்டேடா. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? மாப்பிள, ஒண்ணும் இல்ல, வந்த இடத்துல ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு சின்ன டிஸ்கஷன்ல என்கேஜ் ஆயிட்டேன். வரேன். ஐயோ, பாசக்கார பைப்புல நம்மள பிடிஞ்சு ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம் போல இருக்கு. வேலைய ஆரம்பிச்சிட்டான். உங்களை நான் சமையல் பண்ணலையா? 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 சொல்லுங்க. பண்ணலையா? தப்பிச்சிட்டீங்களா? செந்தில், இங்க வா. இந்த வாழைத்தாரெல்லாம் எடுத்து உள்ள வை. சரிங்கம்மா. முத்தரசனை முழுசா மறந்துட்டேன். பரவாயில்ல. நட்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியலையே. நண்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த அண்ணாமலை என்னன்னு தெரியுமா உனக்கு? சொல்லு. உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இந்த அண்ணாமலை உயிர் கூட உனக்கு கொடுப்பேன்னு. எடுத்துக்கோ, 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 எடுத்துக்கோ. டேய் 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 டேய். பக்கத்து பக்கத்து ஊரா இருந்தாலும் ஒரே ஸ்கூல் ஒன்னா படிச்சிருக்கோம். எப்படி மறக்க முடியும்? இது ஓகே? இந்த லெவலை மெயின்டைன் பண்ண. அப்படியே இருக்கடா. என்னடா ஊருக்குள்ள வந்ததும் வராதுமா 7:30 இழுத்துட்ட போல இருக்கு. அடி பின்னிட்டாங்க போல இருக்கு. காயம் பலமா? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, சிட்டி ஃபைட்னா சீவி இருப்பேன். இது வில்லேஜ் ஃபைட் ஆச்சா, ஏதோ டெக்னிக் வச்சிருக்கானுங்க. சும்மா அப்பர் பாடி எந்த டேமேஜும் பண்ணாம இன்னர் ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் அக்கு வேற ஆணி வேற கழட்டிட்டானுங்க.